உண்மை சுடும். யாராவது உண்மையை சொல்லணும்னு வச்சுங்க எரிஞ்சு விடுவாங்க. பொய் சொன்னோம்னு வச்சுங்க அவன் பொய் பேசுகிறான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் பேசுகிறது எல்லோருமே ஆதாரத்துடன் கூடிய உண்மை தகவல்கள். வலைதளங்களில் ஆபாச பதிவுகளை வெளியிட்டு ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு துட்டை சேர்த்தவங்க. ஏன் ஒருமையில விமர்சிக்கிறீங்க? அவங்களே நீ நான் பேசுகிறா, நான் அப்புறம் என்ன வாங்க போங்க சொல்லணுமா? தேவையா என்ன? திருச்சி சாரா சொல்கிறாங்க, என்னுடைய வீடியோவை நீ காட்ட முடியுமா, எதுக்கு நீங்கள் 12 மணிக்கு லைவ் வந்தீங்க, நீ ஏன் 12 மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னாங்க. அந்த 12 மணிக்கு பார்த்த இளவத்தானே நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, அப்படி என்னத்தை தான் 12 மணிக்கு பார்த்தீங்க? ஏங்க அவங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயங்கர உல்லாச வாழ்க்கையாக இருக்கும் போல் இருக்க. ஆமாம், அதனால தான் அவ்வளோ திமிரு. நம்ம தொழிலை கெடுக்கிறானே. என்ன தொழிலை நம்ம கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன்? அந்த தொழில் என்ன தொழில்னு நான் என் வாயால் சொல்லணுமா? அதோட நடவடிக்கைகளை பார்த்தா தெரியல. நான் அவுத்து காட்டினதை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு திருச்சியில் டிஎஸ்பி அவளை கூப்பிட்டு விசாரிச்சாரா இல்லையா? ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர், பத்திரிகையாளர், விமர்சகர் மற்றும் யூடியூபர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சமீபத்தில் டிக்டாக் பிரபலங்கள் ஒரு மோசமான ஒரு பிஹேவியராக நடந்துக்கிறாங்க பொது வெளியில். அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி ஒரு பாலியல் துன்புறுத்தல் அளவுக்குலாம் போயிருக்காங்கன்னு சொல்லி திவ்யா கள்ளச்சி என்பவரும் அந்த புகாரை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு பத்திரிகையாளர் மத்தியில் தெரிவித்த சித்ராவுமே உள்ளே போய் கைதாகி உட்காந்துருக்கிறாங்க. இன்னும் பல யூடியூபர்கள் வெளியே வருவாங்க அப்படிங்கிறதுலாம் செய்திகள்லாம் பேசப்படுது. அதன் பிறகு திருச்சி சாதனாவும் ரவுடி பேபி சூர்யாவும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. என்ன நடந்துச்சு? அவங்க அவ்வளோ ஆவேசம் காட்டுறாங்களே. உண்மை சுடும். யாராவது உண்மையை சொன்னோம்னு வச்சுங்க எரிஞ்சு விடுவாங்க. பொய் சொன்னோம்னு வச்சுங்க அவன் பொய் பேசுகிறான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் பேசுகிறது எல்லோருமே ஆதாரத்துடன் கூடிய உண்மை தகவல்கள். இதில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் பிரபலங்கள்னு சொல்கிறத விட பிரபலம்னா என்ன, அந்த வார்த்தைக்கு அவங்க தகுதியானவங்க அல்ல. வலைதளங்களில் ஆபாச பதிவுகளை வெளியிட்டு ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு துட்டை சேர்த்தவங்க வலைதள வியாபாரிகள் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். நான் சாதனாவையும் யூடியூப் பேபி ரவுடி நான் முதல்ல பேட்டி எடுக்கலை. ஆரம்பத்திலேயே மாலை முரசு டிவியில் ரவுடி பேபி சூர்யாவை பேட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு யூடியூப் சேனலில் சாதனாவை பேட்டி எடுத்தேன். அதுமாதிரி இன்னொரு யூடியூப் சேனலில் திவ்யா கள்ளச்சியை பேட்டி எடுத்தேன். ஸோ 3 பேரை பற்றியும் எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளர், பேட்டி எடுப்பவன். இப்போ நீங்கள் ஒருத்தர் பேட்டி எடுக்க சொன்னால் நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு நீதிபதியை பேட்டி எடுக்கலாம், வக்கீலை பேட்டி எடுக்கலாம், மந்திரியை பேட்டி எடுக்கலாம், எம்எல்ஏ எம்பியை பேட்டி எடுக்கலாம், சினிமாக்காரரை பேட்டி எடுக்கலாம், நடிகரை பேட்டி எடுக்கலாம். யாரை வேண்டுமானாலும் பேட்டி எடுப்பது என்னுடைய தொழில். அதான் எனக்கு சோறு போடுது. அதனால் நான் இவளை பேட்டி எடுக்க மாட்டேன், அவளை பேட்டி எடுக்க மாட்டேன்னா போயா வேலையை பார்த்துட்டு சொல்லிடுவாங்க யூடியூப் போனர்ஸ். அதனால் நான் அதாவது என்னுடைய பேட்டி மட்டும் கண்ணியமாக இருக்கும். நான் கண்ணியமான கேள்விகளை கேட்கும்போது அவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுவாங்க. சத்தம் போட்டு பேசுகிறதுனால உண்மையாகி விடாது. கோர்ட்டில் நீதிபதிக்கிட்ட பவ்யமாக தான் பேசணும். என்னை காது காலமாக மெதுவாக பேசுன்னு சொல்லுவார் நீதிபதி. அந்த மாதிரி நான் பேசுகிற அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கத்தல் கத்திருப்பாளுங்க 2 பேரும். என்ன அர்த்தம்? உண்மை எரியுது. ஏன் ஒருமையில விமர்சிக்கிறீங்க? அவங்களே நீ நான் பேசுகிறா, நான் அப்புறம் என்ன வாங்க போங்க சொல்லணுமா? தேவையா என்ன? அந்த அளவுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்க அவங்களுக்கும் தெரியல, நானும் திருப்பி கொடுக்கணும்னு தோணலை. திருச்சி சாரா சொல்கிறாங்க, என்னுடைய வீடியோவை நீ காட்ட முடியுமா, எதுக்கு நீங்கள் 12 மணிக்கு லைவ் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நான் எப்போ 12 மணிக்கு லைவ் வந்தேன், ஆதாரத்தை காட்ட முடியுமான்னு அவங்க. அதனால தாங்க இப்போ திருச்சி இந்த ரவுடி பேபி சூர்யாவை 6 மாதம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. சிக்கா 1 வருஷம் இருந்ததுன்னா அவனே சொல்லியிருப்பான். நீங்கள் இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா 10 மாதமும் அவருடைய கள்ளக்காதலன் சிக்கா 1 வருஷமும் இருந்ததா என்னுடைய பேட்டியிலே பதில் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இருந்தாங்க சொல்லுங்கள்? அதை நான் கேட்டேன். ஆதாரத்தை வச்சுட்டு தான் நான் பேசினேன். இன்னொரு விஷயம், நான் 12 மணி நீ ஏன் 12 மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னாங்க. அந்த 12 மணிக்கு பார்த்த இளவத்தானே நான் சொல்கிறேன்.
ஆனால் ஒன்று, அப்படி என்னத்தை தான் 12 மணிக்கு பார்த்தீங்க? ஏங்க அவங்க வந்து ஆபாச வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அவங்கள சுயமாகவே ஆபாச வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதுக்காக பணம் வாங்குறாங்க. அது வந்து நான் டிவியில் காட்ட முடியாது. ஏன்னா டிவியில் வந்து ப்ரொஹிபிட்டட், தடை செய்யப்பட்ட விஷயம். அவள் காட்டுன்னு சவால் விடல. நான் பாட்டுக்கு ஆர்வக்குழாக்களை அதை எடுத்து காமிச்சுன்னு வச்சுங்க, அந்த சேனலை பிளாக் பண்ணிட்டு போயிடும் யூடியூப். அதுக்கு தான் அந்த வழி பண்ணிட்டு இருந்தாவா, நான் அதுக்கு இடம் கொடுக்கல. ஆனால் ஆதாரம் வந்து பத்திரிகைகளே திருச்சி ரவுடி பேபி சூர்யா ஆபாச வீடியோ கைதுன்னு வந்திருக்கு, மாலை முரசுலையும் வந்திருக்கு, தந்திலையும் வந்திருக்கு. அதை அவள் வந்து இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய நிர்வாண வீடியோவை காட்டு, உடனடியாக நான் கழுத்தில் போட்டிருக்கிற எல்லா நகையும் கழுத்தை கையில் கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பவுன் செயினி அவளை நீள புல்லிஸாக போட்டிருந்தா, ஒன்றும் பெரிய நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வேறு விஷயம். நகை எனக்கு முக்கியம் அல்ல. நான் காட்டுனா அந்த யூடியூப் சேனல் பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த தப்புக்கு நான் ஆளாகணுமா? அதுக்காக தான் நான் காட்டலை. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ்லாம் யூடியூப்ல இருந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன். அப்போ அந்த சிம்மிஷா ஆடியோ வீடியோ எல்லாமே போட்டு காமிச்சிங்களா? ஆமாம், ஆஃப் கேமுக்கு பிறகு. அதுக்கப்புறம் தான் சவால் விட்ட கூச்சல் போட்ட ரவுடி பேபி அதுக்கப்புறம் அடங்கி பேசிச்சு. நான் தான் சொன்னேன், ஏமா அவன் பக்கத்தில் யார்? பாய் ஃப்ரெண்டா? இன்னொருத்தி புருஷன்ல அவன் பேரம் பேத்தி எடுத்தவன், நாத்தம் பிடிச்சி ஃபேமிலி. அவள் வந்து எவ்வளவு சிக்காவுடைய பொண்டாட்டி சுமிங்கிறவ எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்கிறது அந்த வீடியோவிலேயே நான் போட்டு காமிச்சேன். அதே மாதிரி இவன் என்ன சொல்கிறான், நான் அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேங்கிறான். நாத்தம் பிடிச்ச குடும்பம், அதை நான் பேசி என்னது பிரயோஜனம்? இல்லை, இது போன்ற ஆட்களுடைய மனநிலையெல்லாம் நீங்கள் பேட்டி எடுக்கும்போது என்னவா இருந்துச்சு சார்? ஏங்க பேட்டி எடுக்கும்போது என்னுடைய மனநிலை இல்லை, அவங்களுடைய மனநிலை வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம இப்படி அவங்க சொல்கிற அந்த பதில் இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு, அதாவது அவங்களுடைய மனநிலை நாம் பண்ணுற தப்பை வெளிச்சம் போட்டு காட்டுறானே, நம்ம வருமானத்துக்கு இடையூறாக இருக்கானே, அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க மனநிலை. வேற என்ன இருக்கும்? அதனால உங்கள் மேலே பொங்குறாங்க எல்லாருமே. ஆமாம், அது ஒரு விஷயம். நாம் செய்தியாளன், நம்முடைய விஷயம் செய்திகளை சொல்லுவது, மக்களுக்கு சொல்வது. அந்த மக்களுக்கு செய்தியை சொல்லும்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனம் கோணும், சூடு ஏறும், ப்ரெஷர் ஏறும். அது இயல்பு. அது நாம் எப்படி தடுக்க முடியும்னு சொல்லுங்க. இல்லை, உங்களுக்கு இந்த வயசுலேயும் ரத்தம் கிண்ணன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாதனை அவன் சொன்ன கருத்து, அதை நான் மறுக்கலை. அதாவது அவன் டிக்டாக்ல ஆரம்பத்தில் இப்படி கச்சாமிச்சான்னு பேசிதான் அவன், அப்புறம் டிக்டாக் தடை செய்யப்பட்டவொடனே யூடியூப் வந்துட்டாளுங்க. அது ஏற்கனவே அது சொந்த டயலாக் இல்லை, அது ஏற்கனவே ரஜினிகாந்தை பார்த்து சந்திரமுகியில் சொன்ன டயலாக் தான் அவள் திருப்பி சொல்கிறா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இது மாதிரி கேட்டிங்களா? இது முழுக்க இதிலே இருக்கீங்களா? உங்களுக்கு வேலையே இல்லையா? பிஸ்னஸ் வேறு எதுவும்? வேலையே அதான்ப்பா. இப்போ நம்மளை கூட இன்றைக்கி யூடியூப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ வருமானம் கிடையாது. ஆனால் 25 லட்ச ரூபா வீடு கட்டுறா, சொந்த காரில் மதுரையிலேருந்து இங்கே வர வந்துட்டு போகிறா, லாட்ஜில் ரூம் போடுறா, நினச்சா பாண்டிச்சேரிங்கிறா, அப்புறம் சேலங்கிறா, கோயம்புத்தூருங்கிறா. அப்படிலாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ட்ராவல் பண்ணுற எதுக்காக? அந்த விஷயத்துக்காக தான். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயங்கர உல்லாச வாழ்க்கையாக இருக்கும் போல் இருக்கா? ஆமாம், அதனால தான் அவ்வளோ திமிரு. நம்ம தொழிலை கெடுக்கிறானே. என்ன தொழிலை நம்ம கெடுத்துட்டோம்னு நினைக்கிறீங்க? அந்த தொழில் என்ன தொழில்னு நான் என் வாயால் சொல்லணுமா? அதோட நடவடிக்கைகளை பார்த்தா தெரியலையா? நான் அதை வெளிச்சம் போட்டு காட்டணுமான்னு கேட்குறேன். நான் அந்த தொழில் தான் நீங்கள் நினைக்கிற தொழில் தான். அதே போல் இப்போ திவ்யா கள்ளச்சி, சித்ரா இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே எப்படி உள்ளே போனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது 3 திருடன் வந்து திருட போனேன். நான் 10 லட்ச ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டானுங்க. பங்கு போடும்போது தகராறு. திருடனுக்கு தேள் கொட்டினா பேசாமல் இருக்கணும். திருநவனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அவன் ஏன் நகையை திருடிக்கு போயிட்டான்ட்டு. விசாரிக்கும் போது அது திருடப்பட்ட நகைன்னு தெரியுது. அப்போது புகார் கொடுத்தவளும் கைது, புகார் கொடுக்கப்பட்டவளும் கைது. இதான் விஷயம். ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்களே. அதாவது இந்த சித்ராங்கிறவ பலையே தில்லாலங்கடி டமுக்கிலம்மா. அவள் வந்து அவள் அம்மா மட்டும் இல்லை, அவளுடைய மக வந்து ஆடி போன ஆவணிங்கிற படத்தில் கதையாக நடித்த ஒரு சுருதி. அப்போவே தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்காளுங்க. கல்யாணம் இப்போ ஒரு 10 பேர் ஐடி பசங்களை தொடர்ந்து ஒருத்தன் பின் ஒருத்தனா கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 40-50 லட்ச ரூபா அடிச்சிட்டாளுங்க. அதுக்கப்புறம் அவள் ஜெயிலுக்கு போனால் அவள் மகளும் அம்மாவும், அப்புறம் 2 பேரும் வெளியே வந்தாளுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா தான் அவள் யார் சித்ரா அப்படின்னு சொல்லி சுருதி கேஸ் போட்டா. அதுக்கப்புறம் அம்மான்னு தான் உறுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தப்பான தொழில் செய்கிறாங்க இல்லையா, பிளாக்மெயில், மோசடி, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அதே திருட்டு தொழில். இப்போ ஒருத்தன் வந்து
வீட்டில் வந்து ஃபேன் மட்டும் திருடினாங்கன்னா ஃபேன் மட்டும் தான் திருடிட்டு போவான். ஒருத்தன் பீரோ புல்லிங்னா பீரோ புல்லிங் தான் பண்ணுவான். அவனுக்கு அதான் தெரியும். அந்த மாதிரி அந்த தில்லு முள்ளு மோசடி வேலையை பண்ணும்போது ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருவாப்புல இருக்குது திவ்யா கள்ளச்சிக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணு, அதை ஃபோட்டோ அதை வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் என்ன பண்ணா, சரி இவா 2 லட்சம் கொடுத்துட்டு அதை ஆட்டை போட்டுருவோம், அதை நம்ம வெளிநாட்டுக்கு விற்று காசு பார்ப்போம்னு அவள் முடிவு பண்ணான். யார்? திவ்யா கள்ளச்சி. இவள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணான். அவள் திருப்பி சொன்னான், யோ அவள் சொல்லி தானே எடுத்தேன்னு அவள் ஆதாரத்தை காமிச்சிட்டான். ஆனால் இதே திருச்சி சாதனா திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கா அந்த சுமித்ராவோட, இந்த சித்ராவோட. அதேமாரி ரவுடி சூர்யா திருச்செந்தூர் போயிருக்கா. ஆக கூட்டு களவாணிகள் தான். என்ன இவங்க சாதனா பேர்லையும் ரவுடி பேபி சூர்யா பேர்லையும் இன்னும் எஃப்ஐஆர் சார்ஜஸ் போடல. பின்னால் போடலாம் விசாரணைக்கு அப்புறம். ஆனால் போனது உண்மை. ஆனால் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த 2 பெண்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கு. ஆமாம், அவள் சொல்லியிருக்கா, சித்ரா சொல்லியிருக்கா, இவ்வளோ பேரில் இழுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் உஷாராக வராளுக்கு. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் நேற்று வந்து சாதனா ஊருக்கு போயிருக்கா. போனோடனே என் புருஷன் வேறு யாரும் இல்லை, தாய்மாமன் அடித்து துரத்திட்டான், அப்படியே போதையில் பாண்டிச்சேரியில் போய் படுத்து கிடக்கா அப்படின்ட்டு செய்தி வந்துச்சு. சாதனா செய்தி வந்துச்சு பாண்டிச்சேரியில் கிடக்கிறான்ட்டு. அதுவும் அவள் என்ன நினைக்கிறாள்னா, இந்த மாதிரி பொய் பொருட்டு செஞ்சால் அது கண்டென்ட்டுங்கிறாள். நம்ம கண்டென்ட்டுங்கிறது பொருள் அடக்கம் செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அவளை வந்து அது கண்டென்ட் வீடியோ சார். இது வந்து இப்போ புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு போகிறதும் கூட அவங்களுக்கு வீடியோவாக தெரியுது, எழுச்சிவாயனுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சி சாதனா ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாங்க, நான் அவுத்து காட்டினதை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏங்க, திருச்சியில் டிஎஸ்பி அவளை கூப்பிட்டு விசாரிச்சாரா இல்லையா, அது என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் விட்டுருக்காரு. என்ன காரணம்னா, இது வந்து சட்டத்தில் பெருசாக இடம் இல்லைங்க. போக்சோ சட்டம் என்பது வேறு. சின்ன பசங்களை சேட்டை பண்ணி வச்சு அதே படம் எடுக்கிற போக்சோ சட்டம். இது வந்து அவ்வளவா நம்ம நாட்டில் கடுமையான சட்டங்கள் இல்லை. அதாவது ஆபாச படங்கள், ஆபாச வீடியோக்கள், அது வந்து பெரிய விஷயமா இல்லை. என்ன ஒரு 10 நாள் ஜெயிலில் போயிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க, அதே தொடர்ந்து ஆரம்பிப்பாளுங்க. இல்லாட்டி ஒரு 500 ஃபைன் போடுவான், ஃபைன் போட்டு ஃபைனை கட்டிட்டு வந்து மறுபடியும் தொழில் ஆரம்பிச்சிடுவாளுங்க. அதனால் அது ஒரு 2வது அது ஆதாரம்னு சொன்னால் போலீஸ்காரங்கிட்ட தான் கேட்கணும். திருச்சி டிஎஸ்பி சாதனாவை விசாரிச்சாரா இல்லையா, என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குது, வேணா சவால் விட சொல்லுங்க. இன்னொரு பேட்டியில் வந்து ஷைலா மேம்கிட்ட வந்து ஒரு விஷயத்த அந்த பெண் வந்து குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இந்த யூடியூப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், தேவையில்லாமல் அவதூறை வந்து ஒரு பயில்வான்லாம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறா? சாதனா. ஏங்க, நான் என்ன சொல்கிறேங்க, திருச்சி டிஎஸ்பி இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சாதனா விசாரிச்சிருக்காரு, மன்னிப்பு கடிதம் கொடுத்து எழுதிட்டு வந்திருக்கா. இந்த வார நெற்றிகன் பத்திரிகையில் இது வந்திருக்கு. வேணா நெற்றிகன் பத்திரிகை மேலே கேஸ் போட சொல்லுங்கள், இல்லாட்டி டிஎஸ்பி மேலே கேஸ் போட சொல்லுங்கள். சாதனாவை ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். இப்போ இவர்கள் மாதிரி இன்னும் பல இந்த யூடியூபை சீரழிக்கக்கூடிய இந்த டிக்டாக் ஆட்கள் வந்து சிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இவங்களை வந்து எப்படி போலீஸ் கண்காணிக்க போகுது இனிமேல்? ஏங்க, ஒருத்தர் மேலே புகார் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரும். புகார் கொடுக்காத வரைக்கும் வராது. சில பொம்பளைங்க, சில ஆம்பளைங்க, சரி இதுக்கு இப்போ ஏதோ மலத்தை மிதிச்சிட்டோம் கழுவிட்டு போயிட்டே இருக்குமா தவிர, ஐயோ நான் மலத்தை மிதிச்சிட்டேன்னு சொன்னால் யாருக்கு அசிங்கம் அப்படின்னு போயிடுவாங்க. அதான் உண்மை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.